لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று உங்கள் முன்னிலையில் அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத்தை சேர்ந்த மக்களை ஏனைய இஸ்லாமிய பெருமக்கள், ஏனைய இஸ்லாமிய பிரிவை சேர்ந்த உலமாக்கள் காஃபிர்கள் என ஃபத்வா மார்க்க தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்களே, அது சரியா என்பதை குறித்து ஒரு சின்ன அலசல், ஒரு ஆராய்ச்சிக்காக நான் உங்கள் முன்னால் வந்திருக்கின்றேன். நாம் முதலில் முஸ்லிம்கள் என்றால் யார் என்பதை நாம் தெளிவாக அறியாதவரை காஃபிர்கள் என்று யாரை சொல்ல முடியும் என்பதை நாம் அறிய முடியாது. ஹஜ்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், யார் ஒருவர் கலிமா, அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகின்றாரோ அவர் முஸ்லீம் ஆகிவிட்டார் என கூறியிருக்கின்றார்கள். ஆக ஒருவர் முஸ்லீமாக மாற வேண்டுமானால், தன்னை முஸ்லீம் என அவர் அறிவிக்க வேண்டுமே ஆனால், அதற்கு மிகவும் அவசியமானது, மிகவும் தேவையானது, அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஆவார்கள் என்ற இந்த சாட்சியை அவர் கூற வேண்டும். இதையே முஸ்லிம் என்பதற்கு அடையாளமாக கூறியிருக்கின்றார்கள். அப்படி என்றால் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் அந்த கலிமாவை கூறவில்லையா? இது சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாகும். அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தை சேர்ந்த அந்த முஸ்லிம்கள் கலிமாவை கூறுகின்றார்கள், இதில் சந்தேகமில்லை. இந்த கலிமாவை பரப்புவதற்காக அவர்கள் முழு உலகிலும் பாடுபடுகின்றார்கள். இந்த கலிமாவை கூறக்கூடாது என்று பாகிஸ்தான் போன்ற நாடுகள் தடை விதித்த போதும் அந்த தடையை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவர்கள் இந்த கலிமாவை, இந்த தூய அல்லாஹ்வுடைய வார்த்தையை உலகில் பரப்புவதற்கு எல்லா விதமான தியாகங்களையும் செய்து வருகின்றார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த முஸ்லிம் உலமாக்கள் அவர்களை காஃபிர் என கூறுகின்றார்கள்? அதற்கு எந்த ஒரு காரணமும் சொல்ல முடியாது இந்த முஸ்லிம் பெருமக்களால். அவர்கள் கூறுகின்ற காரணங்கள் எல்லாம் தவறான ஒரு காரணமாகும். அவர்கள் ஒரு காரணம் சொல்லுவார்கள், இந்த அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் இன்னொரு நபியை ஒப்புக்கொண்டு விட்டார்கள், எனவே மார்க்கத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள் என்ற ஒரு காரணத்தை தேடி பிடித்து சொல்லுவார்கள். இன்னொரு காரணம் சொல்லுவார்கள், இவர்கள் திருக்குறானில் வந்திருக்கின்ற ஹாத்தமுன் நபியின் என்ற வசனத்தை மறுத்து விட்டார்கள் என்று காரணம் சொல்லுவார்கள். இதை தவிர எந்த காரணம் சொல்ல முடியாது. இந்த இரண்டு காரணத்தையும் நாம் ஒரு கணம் நின்று நாம் சிந்தித்தால் இது தவறு என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஒன்றை பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னர் இந்த அஹ்மதி முஸ்லிம்கள் ஒரு நபியை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று இவர்கள் கூறுகின்றார்களே, இவ்வாறு சொன்னதனால் இவர்கள் காஃபிராகி விடுவார்களா? இங்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின் நபி உண்டா இல்லையா என்பது முதல் கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நபி உண்டு. அதற்கு என்ன ஆதாரம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தனக்கு பின்னால் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள் என கூறியிருக்கின்றார்கள். இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள் என கூறியிருக்கின்றார்கள். இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஆவார்கள். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நபி வருவார் என கூறியிருக்கின்றார்கள். இந்த அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தை சேர்ந்த நாங்களும் இந்த ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தான் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம். இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தான் ஈமான் கொண்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கூறினார்களோ அதைத்தான் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும்போது எப்படி நாங்கள் காஃபிராக முடியும்? எனவே இந்த கூட்டு தவறானதாகும்.
இரண்டாவதாக அவர்கள் கூறிய காரணம், இவர்கள் ஹத்மே நுபுவத்தை மறுக்கின்றார்கள் என்ற இந்த தவறான குற்றச்சாட்டாகும். ஹாத்தமுன் நபியின் என்ற திருக்குரானில் அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தைக்கு நாம் திருக்குரான் நபி மொழியின் அடிப்படையில் ஒரு சரியான விளக்கத்தை கொடுத்திருக்கின்றோம். ஏனைய முஸ்லிம்கள் கொடுக்கின்ற அந்த விளக்கத்தை நாம் தவறு என கூறுகின்றோம். அப்போது ஒன்றை சிந்திக்க வேண்டும், இந்த வசனத்திற்கு முஸ்லிம்களுக்கிடையே, அகமதி முஸ்லிம்கள் ஏனைய முஸ்லிம்களுக்கிடையே கருத்து வேற்றுமை இருக்கிறது என்று சொல்ல முடியுமே தவிர இந்த வசனத்தை மறுக்கின்றார்கள் என்று யாரும் சொல்ல முடியாது. இந்த ஹாத்தமுன் நபியின் என்பதற்கு முத்திரை நபி என்றே நாம் பொருள் கொடுக்கின்றோம். இதற்கு முத்திரை நபி என்றே பொருள். இவ்வாறு நாம் இதற்கு விளக்கம் கொடுக்கின்றோம். இவ்வாறு விளக்கம் கொடுக்கும் போது இவர்கள் ஹாத்தமுன் நபி என்ற ஆயத்தை மறுக்கின்றார்கள் என்று சொன்னால் அதுவும் தவறு. இப்ப எந்த காரணம் இல்லை. இப்போ ஒன்றை பாருங்கள், ஒரு முஸ்லீமை நோக்கி இன்னொரு முஸ்லீம் காஃபிர் என சொல்லுவாரையானால் சொன்னவர் காஃபிராகி விடுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தீர்ப்பு. இன்று களிமா சொல்லியிருக்கின்ற அகமதி முஸ்லிம்களாகிய நம்மை நோக்கி இந்த உலமாக்கள் காஃபிர் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த தீர்ப்புக்கு இணங்க இவர்களே காஃபிராகி விடுவார்கள். ஒரு சுவற்றில் பந்தை தூக்கி வீசினா திரும்ப அவன் மூஞ்சிலே விழுவது போல் இவருடைய ஃபத்வாக்கள் இந்த உலமாக்களுடைய முகத்திலேயே மீண்டும் விழுந்து விட்டது. எனவே நாம் இதையும் ஏற்க முடியாது. பிறகு பார்ப்போம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், யார் ஒருவர் நாம் அறுப்பதை போல் அறுப்பாரோ, கிபிலாவை முன்னோக்கி தொழுவாரோ, அவர் முஸ்லிம் என்பதற்கு அல்லாஹ்வும் நானும் பொறுப்பேற்றுள்ளேன், அதற்கு மாறு செய்யாதீர்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்போ கிபிலாவை முன்னோக்கி தொழுகின்றவர்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுத்ததே போல் அறுத்த அந்த மக்களையும் முஸ்லிம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகிற்கு அறிவித்திருக்கின்றார்கள். அதற்கு அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். அவ்வாறு பொறுப்பேற்றிருக்கும் போது இவ்வாறு தொழுகின்ற, இவ்வாறு அறுக்கின்ற அகமதி முஸ்லிம்களாகிய எங்களை நோக்கி இவர்கள் காஃபிர் என்று ஃபத்வா கொடுப்பார்களே, ஆனால் அவர்கள் யாருக்கு மாறு செய்திருக்கின்றார்கள்? அல்லாஹுக்கு மாறு செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக இவர்கள் வேலை செய்திருக்கின்றார்கள். அவருக்கு மாறு செய்த மக்களாக இவர்கள் மாறிவிட்டார்கள். எனவே அந்த வகையிலும் இவர்களிருந்து ஃபத்வா கொடுக்க முடியாது. ஒன்றை நாம் சிந்திக்க வேண்டும், அகமதி முஸ்லிம்களை இவர்கள் காஃபிர் என ஃபத்வா கொடுக்கின்றார்களே, அப்படி என்றால் உலகில் இந்த இஸ்லாமிய பிரிவுகள் வேறு யாரையும் பார்த்து காஃபிர் என்று ஃபத்வா கொடுக்கவில்லையா? கொடுத்திருக்கின்றார்கள். உலகில் இந்த இஸ்லாமிய பிரிவுக்கு, இஸ்லாமிய உலமாக்களுக்கு என்ன வேலை என்றால், தங்கள் கொள்கைக்கு மாறாக இருக்கின்ற பிற இஸ்லாமிய பிரிவுகளை நோக்கி அவர்கள் காஃபிர்கள் என்று ஃபத்வா கொடுப்பதை இந்த உலமாக்கள் தொழிலாக கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஃபத்வாவுக்கு எந்த இஸ்லாமிய பிரிவும் தப்பவில்லை. இவ்வாறு ஒவ்வொரு பிரிவும் பிற பிரிவை நோக்கி காஃபிர்கள் ஃபத்வா கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் இந்த ஃபத்வாவை எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொடுத்திருக்கின்றார்கள். இதனால் அகமதிகள் காஃபிர் ஆகிவிட மாட்டார்கள். இவ்வாறு ஒரு இஸ்லாமிய பிரிவை நோக்கி, ஒரு இஸ்லாமியரை நோக்கி காஃபிர் என ஃபத்வா கொடுப்பதற்கு உலகில் எந்த இஸ்லாமிய அமைப்பிற்கும், எந்த உலமாவிற்கும் எந்த அர்ஹதையும் இல்லை. இவர் காஃபிரா முஸ்லிமா என்பதை குறித்து அல்லாஹ் மறுமையில் தீர்ப்பு வழங்க இருக்கின்றான். ஒன்றை நீங்கள் பார்க்க வேண்டும், இந்த அகமதி முஸ்லிம்களாக இருக்கின்ற நாங்கள் என்ன செய்து வருகின்றோம்? களிமாவை பரப்புகின்றோம். உலகெங்கும் அல்லாஹுடைய இல்லங்களை, பள்ளிவாய்களை கட்டி வருகின்றோம். அல்லாஹுடைய வார்த்தையாகிய திருக்குரானை முழு உலகம் நாங்கள் பரப்பி வருகின்றோம். இதுவே எங்களுடைய முயற்சியாக, வேலையாக இருக்கும் போது, இதற்காக நாங்கள் எங்களுடைய உயிரையே நாங்கள் இழக்க தயாராக இருக்கும் போது எங்களை நோக்கி இந்த உலமாக்கள் காஃபிர் ஃபத்வா கொடுப்பது மட்டுமல்லாமல் இந்த மக்களையும் தூண்டி வருவது மிகவும் வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே இஸ்லாமிய பெருமக்களே, நீங்கள் அல்லாஹ்விடம் நீங்கள் துஆ செய்து வாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு எது உண்மை என்பதை புரிவதற்கான நட்பேற்றை வழங்குவானாக. ஆமீன்.